சிரியாவை பொறுத்தவரையும் சிக்கல்களோட உச்சகட்ட மைதானம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, எல்லா பகுதிகள்லயும் சண்டை நடக்கும். எல்லா பையனும் போய் 2 சைடு நின்னு ஆதரவு குடுப்பாய்ங்க. ஆனா சிரியால அப்படி கிடையாது. சிரியால ஏகப்பட்ட நாடுகள் உள்ள புகுந்து விளையாடுது. அங்க உள்ள குழுக்களுக்கு எல்லா பயலும் ஆதரவு. இந்த பக்கம் பரம எதிரியா இருப்பாய்ங்க. ஆனா இந்த பக்கம் ஒரே குழுக்கு போய் ஆதரவு குடுப்பாய்ங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயமா சிரியாவுக்குள்ள பார்க்கப்படும். இத காட்டிலும் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்டின்னா, ஒரே நாடு 2 குழுக்கு ஆதரவு குடுக்கும். அந்த 2 குழுவும் அங்க பரம எதிரிகளா இருப்பாய்ங்க. இந்த வேடிக்கையும் அங்க நடக்கும். அப்படி சிரியாவ கிளச்சு போட்டு அந்த பகுதிகள்ல மைலேஜ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி மட்டும் தான் அதுக்கு காரணம். இதுக்கு வெறி பிடிச்சதுக்கு அப்புறம் 1000 காரணம் சொல்லிக்கலாம். காரணங்கள எல்லாம் பல காலகட்டங்கள்ல நம்மளே விரிவா பார்த்திருக்கோம். இப்ப அப்படி இவ்வளவு பெரிய அளவுல ஆப்பரேட் பண்ணும்போது, அந்த நாட்டுல இருந்த கவர்ன்மெண்ட் விழுந்துருச்சு. ஆசாத் கிளம்பி ஓடி போயிட்டார். அதிலிருந்து என்ன நடக்குது? யாருக்கான மைலேஜ் முதல்ல தட்டி தூக்கியிருக்கார்கள் அப்படின்னு கேட்டா, பயங்கரமான ஆச்சரியமா தான் இருக்கும். முதல்ல ஓடிப்போன ஆசாத்தோட நிலைமை என்னன்னு பார்க்கலாம். முதல்ல அவரு ஓடிப்போவே இல்லடா தெரியுமா? விமானம் ஏறுச்சு, ஏறுனோனே சுட்டு வீழ்த்திட்டார்கள் அப்படிங்கிற செய்தி வந்துச்சு. என்னடா சொல்றீங்க? அப்படின்னு கேட்டோனே, ஆமா விமானம் டமாஸ்கஸ்ல இருந்து ஏறுச்சுப்பா. ரேடார்ல தெரியுதா? ஆமா தெரியுது. அப்புறம் ரேடார்ல மறைஞ்சிருச்சா? ஆமா டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் பண்ணியிருப்பாய்ங்க. நோ, நோ, நோ சுட்டு வீழ்த்தப்பட்டுருச்சு அப்டின்னார்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு, சுட்டெல்லாம் வீழ்த்தல. ராணுவமே டபுள் கேம் ஆடிருச்சு தெரியுமா? அவர பொத்துனாப்புல ஏத்தி விட்டு மேல பக்கம் வெடிக்க வச்சுட்டாய்ங்க. வாக்னரோட பிரிகஜனுக்கு என்ன நிலைமையோ, அதான் இப்ப ஆசாத்துக்கும் நிலைமை அப்டின்ட்டாய்ங்க. வாக்னரோட பிரிகஜனா? அப்ப ரஷ்யாவே உள்ள பூந்து விளையாண்டுருச்சா அப்டின்னு கேட்டா, அதெல்லாம் தெர்ல. சிரிய ராணுவமா? இல்ல அதுக்கு பின்னாடி அமெரிக்காவா? இல்ல அதுக்கு பின்னாடி ரஷ்யாவான்னு தெர்ல. விமானம் மேல ஏறுனோனே, அதுக்குள்ள இருந்த குண்டு வெடிக்க வைக்கப்பட்டுருச்சு. அதுல அவர் பலி அப்டின்ட்டாய்ங்க. இந்த 2 நியூஸும் எங்க இருந்து வருது அப்டின்னா, சிரியால உள்ள முக்கியமான அதிகார மையத்துல இருக்கக்கூடிய அதிகாரி, பேர் சொல்ல விரும்பல, சொல்ட்டாரு அப்டின்னு சொல்லி அமெரிக்க ஏஜென்சிகள் வெளியிட்டார்கள். அண்ணன் சொல்ட்டார்ல, அப்ப எடுத்து சத்தியம் பண்ணிற வேண்டியதுதான்னு ஊர்ல எல்லாரும் சத்தியம் பண்ணிட்டோம். ஆனா, அதுக்கு அடுத்த நியூஸ் அப்டியே வருது. என்ன அப்டின்னா, ரஷ்யாவுக்குள்ள சேஃபா இருக்காரு. ரஷ்ய அரசாங்கம் அவருக்கு அடைக்கலம் கொடுத்துருச்சு அப்படின்னு. அப்ப இவ்வளவு நேரம் சொன்னது பூரா பொய்யாடா அப்படின்னு கேட்டா, ஆமா ரஷ்யா நாங்க அடைக்கலம் குடுத்தோம்னு சொல்லணும்ல. அதுவரை நாங்களும் சொல்லுவோம்ல. அப்படிங்கிற மாரி தான் இந்த பக்கம் ஏஜென்சிகள் மீண்டும் சொல்லும். அதனால இவ்வளவு மாற்றம் ஆசாத்தோட தப்பிச்சு ஓடி போனதுல மட்டுமே. சரி மனுஷன் ஓடி போயிட்டார். ரஷ்யாவும் ஏத்துக்குச்சு. இப்ப ரஷ்யாவோட ஹோல்டு அங்க இருக்குமா? இருக்காதா? ரஷ்யாவுக்கு இனிமே அங்க ஹோல்டே இல்ல. அப்படிங்கிறதுல ட்ரம்ப் சொல்ட்டார். அதாவது அந்த பகுதிகள்ல நானும் இருக்கேன் அப்படின்னு ரஷ்யாவால கிளைம் பண்ணிக்க முடியாதுன்ட்டாரு. அதாவது நம்பர் 1 நான் தான் ரஷ்யா சொல்லும். நீ நம்பர் 1 எல்லாம் இல்ல. அந்த நம்பர் போடுற பட்டியல்லே இல்லப்பா நீ அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் நேத்து சொன்னார். அத பத்தி நம்மளே விரிவா பார்த்தோம். இன்னைக்கு ரஷ்யா என்ன சொல்லுது அப்படிங்கிறதா, நாங்க ஒண்ணும் அமெரிக்கா இல்ல. நண்பர்கள கைவிடுறக்கு ஆசாத்துக்கு இங்க அடைக்கலம் குடுத்துருக்கோம். அதே மாரி அங்க உள்ள பேஸ்கள் ஹை அலர்ட்ல தான் இருக்கு. ஒரு பயலும் அத இன்னும் தொடுறக்கான சிந்தனைக்குள்ளேயே வரல. நாங்களும் அத காலி பண்ற சிந்தனைகளுக்குள்ள வரல அப்படின்னு சொல்லி கெத்து காட்ட தான் செய்யுது. ரஷ்யாவோட பிரசன்ஸ் அங்க இருக்கு. ஓகே. அடுத்து அமெரிக்கா. அமெரிக்காவ பொறுத்தவரை கிளியரா சொல்ட்டார்கள். ட்ரம்ப் உள்ள வந்தா தான். உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நடவடிக்கை எப்படியா இருக்கும் அப்படின்னு தெரியும். இதுல எப்படி இருக்கும்? ஏதாச்சும் ஒரு சைடு எடுப்பார்கள்ல. ஒண்ணு அங்க உள்ள பயலுகள அடிச்சு விரட்டுவார்கள். இல்ல அங்க உள்ள பயலர்கள கொஞ்ச நாள் ஆண்டுக்கன்னு சொல்லுவார்கள். இல்ல தேர்தல கொண்டு வா, என் ஆள் ஒருத்தன் இருப்பான் அப்படிலாம் சொல்வார்கள். ஏதோ ஒண்ணு நடக்கும்ல அப்படின்னு கேட்டா, சிரியால அப்படி நம்ம சொல்ல முடியாது. மேல 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல. ஒரே நாடு 2 இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணும். அந்த 2 இயக்கமும் மாறி, மாறி அங்க அடிச்சுக்கும்னு. இந்த பட்டியல் போட்டோம்னா, அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் வந்து நிக்கும். காரணம் அமெரிக்கா 2 இயக்கங்களுக்கு அங்க சப்போர்ட் பண்ணுது. எந்த அளவுக்கு ஆக்ரோஷமா 2 பேருக்கும் ஃபண்ட் பண்ணும். 2 பேரையும் ட்ரெயின் பண்ணும். 2 பேருக்கும் ஆயுதங்கள் குடுக்கும். 2 பேரும் ஆனா அடிச்சுக்குவாய்ங்க. அவனுங்களுக்குள்ள அடிச்சுக்குவாய்ங்க. ஒருவேள எவன் ஸ்ட்ராங்கானவனோ அவன ஃபுல்லா பேக்கப் குடுத்து போவோம் அப்படிங்கிற தியரி எடுத்தார்களோ என்னமோ! அதனால ட்ரம்ப் வந்து உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் அமெரிக்காவோட வார் மிஷின் எப்படி பயணிக்குதோ அப்படி இருக்கும். இப்ப ரஷ்யா, அமெரிக்கா 2 பெரிய அண்ணனுங்களையும் அந்த களத்துல பார்த்தாச்சு. ஆனா உண்மையாவே அந்த களம் எந்துடா? எனக்கான மைலேஜ் அப்படிங்கிற மாரி தான் இஸ்ரேல் சம்பவம் பண்ணிருச்சு. இஸ்ரேல் ஒரு எல்லைகள்ல படைகள குமிச்சுச்சு. இந்த சைடு எவனும் வந்து ஊடுருவக் கூடாது அப்படின்னு சொல்லி. இப்ப அந்த படைகள் அப்படியே முன்னேறி போக ஆரம்பிச்சுட்டார்கள்.
ஏன்டா அப்படின்னு கேட்டா, ஏன்டான்னு கேட்கவே வேண்டாம். ஏன் அப்படின்னா, அவர்கள் அந்த நிலங்களையும் உரிமை கோருறார்கள். அந்த நிலங்கள்ல பஃபர் ஜோன உருவாக்குறதும் அவர்களோட ஒரு முக்கியமான டார்கெட். 50 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு சூழ்நிலை சிக்குச்சு. இல்ல 50 வருஷம் கழிச்சு இந்த சூழ்நிலைய உருவாக்குனதே நான் தான்டா அப்படிங்கிற மாரி, அந்த கிரேட் இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த முழக்கத்த முழங்கிட்டு, சிரியாவுக்குள்ள இப்ப இஸ்ரேல் ராணுவம் போது. இவ்வளவு நாள் அங்க குட்டி கலாட்டா பண்ணி, பெரிய அளவு நிலைமைய வளர்த்து, போர உருவாக்கி, ஏறக்குறைய அரசாங்கத்த அடிச்சு ஓட விட்ட இயக்கங்கள், ஃபண்ட் பண்ண நாடுகள், எல்லாமே இனிமே தான் மைலேஜ் எடுக்கணும். அப்படியே தள்ளி நின்னு எல்லைகள்ல ஒரு சைடு நின்னு அந்த சூழ்நிலை உருவானோனே இம்மீடியட்டா தன்னோட ராணுவம் உள்ளுக்குள்ள வந்துருச்சு. அந்த ராணுவத்துக்கு முழு பேக்கப் வேணும். அதே மாரி பஃபர் ஜோன கிரியேட் பண்ணி ஸ்ட்ராங்கா உட்காரணும் அப்படிங்கிறக்காக டமாஸ்கஸை இஸ்ரேலோட வான்படை கிளச்சு போட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அங்க உள்ள சிரிய ராணுவம் ஓடிருச்சு. சிரிய அரசாங்கம் ஓடிருச்சு. அந்த கட்டமைப்பு அங்க இருக்கத்தானே செய்யுது. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வரையும் அதாவது டமாஸ்கஸ்குள்ள இந்த படைகள் நுழையிற 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வரையும் சிரிய ராணுவத்தோட வான்வெளி படை தாக்குதல் நடத்திக்கிட்டு தான் இருந்துச்சு. அப்ப அந்த உபகரணங்கள் அங்க தான் இருக்கும். அதுக்கான சாதனங்கள் அங்க இருக்கும். ரன்வே அங்க இருக்கும். உள்கட்டமைப்பு அங்க இருக்கும். இதெல்லாம் அடிச்சு உடைக்கல அப்படின்னா நமக்கே ஆபத்து வந்துருமே! ஓட்ட தெரியுதோ தெரியலையோ, ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்கள் என்ன சேட்டை பண்ணாங்களோ அத பண்ணி தொலைச்சுருவாங்களே அப்படின்னு சொல்லி முழுக்க அந்த வான்படை யூனிட்டு ஆட்டோமேட்டிக்கா இன்சென்டிவ் மாரி மத்த தரைப்படை யூனிட் எல்லாத்தையும் சிதறடிச்சார்கள். டமாஸ்கஸ்ல மட்டும் தானே இருக்கு. எல்லாமே சிதறிருச்சு. ரன்வே, கின்வே எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டார்கள். இதுல ஒரு அடிஷனல் புஷ் இஸ்ரேலுக்கு என்ன அப்டின்னா, பொதுவாவே இந்த டெலிவரிகள் இங்க தானே நடந்துகிட்டு இருந்துச்சு சிரியால. அதனால அப்பப்ப வந்து டமாஸ்கஸ்ல உள்ள ரன்வே மேல குண்டு போட்டு டெலிவரிகள் நடக்க விடாம பார்த்துக்கிட்டு இருந்தார்கள். இப்ப அப்பப்ப வந்து குண்டு போட்டேன்லடா, இருடா ஒரே அடியா போடுறேன் அப்படிங்கிற மாரி முற்றிலும் அழிச்சிட்டார்கள். இவ்வளவு நாள் அழிக்கும்போதும் ரஷ்யா வந்து காப்பாத்தும். ரஷ்யா அதுக்கப்புறம் அத மீண்டும் இம்மீடியட்டா கட்டமைப்பார்கள். அந்த ஓடுபாதை சரியில்லாத ஓடுபாதையிலே அவர்களோட சரக்கு விமானத்த அடுத்த 2 மணி நேரத்துல இறக்கி ஏத்தியும் காட்டுவார்கள். இப்படியெல்லாம் செஞ்சுகிட்டு இருந்த இடத்துல ஒட்டு மொத்தமா அழிக்கக்கூடியது மிகப்பெரிய தீபாவளி மாரி டமாஸ்கஸ்ல இஸ்ரேல் ராணுவம் கொண்டாடிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இவனுங்க துப்பாக்கிலாம் எடுத்து சுட்டுக்கிட்டு இந்த இனக்குழுக்கள் கொண்டாடுற ஃபுட்டேஜ் இருந்தாலும், இந்த பக்கம் இஸ்ரேலோட இன்னொரு பகுதி, இன்னொரு எல்லை அப்படிங்கிறது, இஸ்ரேலோட கொடி பறந்து கிரேட் இஸ்ரேல் அப்படிங்கிற டைட்டிலோட அவர்கள் கொடிய பறக்க விட்டு மைலேஜ் எடுக்கிறார்கள். அந்த மைலேஜ நிரந்தரமா வச்சுக்கணும். காரணம் மிகப்பெரிய நிலங்கள அவர்கள் சொந்தமாக்கிக்குவார்கள். அதுக்கடுத்து பஃபர் ஜோனையும் சிரியாவுக்குள்ள உருவாக்கிருவார்கள். ஒட்டு மொத்தமா கிரேட் இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த ஒவ்வொரு யுத்தத்திலயும் இஸ்ரேலோட நிலங்கள் அப்படிங்கிறது கூடிக்கிட்டே இருக்கும். அந்த தியரிய ரொம்ப ஸ்ட்ராங்கா இப்ப நிறைவேத்திட்டார்கள். தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக டமாஸ்கஸ் முழுவதும் குண்டுமலை தான். ஒருவேளை இதுக்கு தான் காசால குண்டு போட்டு பயிற்சி பண்ணாங்களோ, லெபனான்ல குண்டு போட்டு பயிற்சி பண்ணாங்களோ அப்படிங்கிற மாரி, மொத்தமா 2 பயிற்சி மைதானத்துக்கு அப்புறம் 3வது நிஜ களத்துக்குள்ள ராணுவம் போன மாரி தான் டமாஸ்கஸ்ல குறி வச்சு சிதறடிச்சார்கள். இப்ப சிரியால ஒட்டு மொத்தமா ஆசாத் ரெஜிம தூக்குறது 1 வார காலம் என்னெல்லாம் சேட்டை நடந்துச்சோ, அத ஓர் இரவுல அந்த தலைநகரத்த தொடச்சு எடுத்து வருங்காலங்கள்ல இஸ்ரேல பாதுகாக்க இஸ்ரேல் சம்பவம் பண்ணிருச்சு. சிறிய கலவரத்துல முதல் மைலேஜ் எடுத்த நாடு எது அப்படின்னு பார்த்தா இஸ்ரேல் தான். எந்த காலகட்டத்துல எடுக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியமானது. ஹமாஸ் போன்ற ஒரு இயக்கம், அதுக்கடுத்து ஹிஸ்புல்லா போன்ற இயக்கம், ஈரான் போன்ற ஒரு நாடு. இந்த 3 பேரையும் சமாளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, 3 பேரையும் எதிர்த்து யுத்தம் செய்யற சூழ்நிலை, இது ஆரம்பிச்சது இஸ்ரேல் இல்ல. ஆரம்பிச்சது ஆப்போசிட் சைடு. அப்ப தயாரில்லாத ஒரு சூழ்நிலையில போயி ஒரு வெற்றியை அடைஞ்சுகிட்டு, பதிலுக்கு 50 வருஷம் முன்னாடி நுழைஞ்ச இடத்துக்குள்ள அதிரடியா நுழையக்கூடிய அளவுக்கு அடுத்தடுத்த திட்டங்களும், திட்டங்களுக்கான ஃபண்டுகளும், அந்த திட்டத்த ஒருங்கிணைச்சு செய்யக்கூடிய அரசியல் சக்தியாவும் இஸ்ரேல் இருக்கு. நமக்கு பிடிக்குது, பிடிக்கலைங்கிறத தாண்டி, ஃபண்டும் திட்டமும் அமெரிக்கா பெரிய அளவு பம்ப் பண்றான் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி யூஸ் பண்ணிக்கிறான்ல. பண்ணி தன்னோட மக்கள, தன்னோட நிலங்கள எவ்வளவு ஸ்ட்ராங் படுத்துறார்கள் அப்படிங்கிறது சமகாலத்துல எல்லா நாடுகளும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிற நாடுகள் பொழச்சுக்கும் அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.